எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பொரியை வச்சு புது விதமான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். சூப்பரான சுவையாக இருக்குங்க, குழந்தைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கு பெரிய சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம அவிச்சிடலாம். இந்த உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம மாவு கலக்கிடலாம். 2 கைப்பிடி அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு எடுத்த ஒரு பங்களவு நம்ம கான்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம், பாதி. இப்போ நம்ம அதே அளவு 2 பங்களவு பொரி எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு திரிச்சிடலாம். ரொம்ப நைஸாக திரிக்க வேண்டாங்க, சரசரன்னு 1-2 திரிச்சிக்கலாம். திரித்து வச்சதை இப்போ ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிடலாம். இந்த அளவுக்கு நம்ம சரசரப்பாக திரிச்சா போதும். பாருங்கள், பொரி முழுசும் அரையாதமாக கிடக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம திரிச்சு எடுத்தால் போதும். இது கூட 1 டீஸ்பூன் அளவு சிக்கன் பொடி சேர்த்துக்காங்க. சிக்கன் பொடி போட்டால் கொஞ்சம் ஒரு காரமாகவும் இருக்கும், நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும். அதுக்காக நம்ம 1 டீஸ்பூன் அளவு சிக்கன் பொடி சேர்த்துக்கிறோம். இதை பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை உரித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு கூட நம்ம இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். போட்டு நல்லா பிணைஞ்சி விடலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா நைஸாக கட்டி இல்லாமல் பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிணைஞ்சி விட்டாச்சு. நல்லா நைஸாக எடுத்து ஒரு கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக பிணைஞ்சி எடுத்துக்கிட்டோம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம மாவோட சேர்த்துட்டோங்க. இப்போ நம்ம இந்த மாவை தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்துக்கலாம். அதாவது கட்டியாக நம்ம கையில் அள்ளி ஊற்றுற அளவுக்கு ஒரு கட்டியாக பதமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கையில் அள்ளி போடுற ஒரு பச்சை மாவு அளவுக்கு நல்லா கட்டியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு ஃபேனில் நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் இப்போ நான் கிள்ளி போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த ரெசிபி நல்லா மொறுமொறுன்னு குழந்தைங்க விரும்பி சாப்பிட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்து எடுத்து வச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.